Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா வறுத்தறுத்த chicken curry எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு கேரளா ஸ்டைல் ரெசிபி. இது ரொம்ப ஈஸியாவும் இருக்கும் plus ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். எல்லாரும் மறக்காம இதை ஒரு நாள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. இதை நீங்க சப்பாத்தி, ரோட்டி இல்ல சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிடலாம். இப்போ இது எப்படி செய்யறதுங்கறதை இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படினா ஃபர்ஸ்ட் இதை dry roast பண்ணிக்கணும். அதுக்கு தேவையானது வந்து தேங்காய், சின்ன வெங்காயம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், கருவேப்பிலை, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள் இதெல்லாம் இதுக்கு எவ்வளோ தேவைன்னு நான் எழுதியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணுறக்கு வணக்கறக்கு என்னென்ன தேவை, இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் மெயின். தேங்காய் எண்ணெய், அப்புறம் கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த ட்ரை ரோஸ் பேஸ்ட்டு, பெப்பர், கொத்தமல்லி, அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ இது எப்படி செய்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஒரு கடாயை எடுத்து ஸ்டவ் பற்ற வச்சுட்டு அது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துறோம். அந்த தேங்காவை நான் இப்போ நல்லா வதக்க போகிறேன். அந்த தேங்காய் வதங்க உங்களுக்கு தெரியும், ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் நல்லா வதங்கும். தேங்காய் வந்து நல்லா முருகலாகணும். தேங்காய் முருகல் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் நல்லா முருகல் ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம சின்ன வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஸ்லைஸ் பண்ண சின்ன வெங்காயத்தை நம்ம அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது மூணையும் நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா வறுபடணும். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வறுபடுதோ அந்த அளவுக்கு நமக்கு மசாலா நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இதுக்கப்புறம் நான் இதில் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறேன். ஒரு குத்தளவுக்கு கருவேப்பிலை எடுத்து அதில் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணுறோம். அதுக்கப்புறம் நான் வந்து மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இது மூணையும் வந்து லைனாக போட போகிறேன். மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் அளவு போடுறேன். மிளகாய்த்தூள் ஒரு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். அதே மாதிரி கொத்தமல்லி தூள் வந்து நீங்கள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தணும். ஏன்னா கொத்தமல்லி தூள் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. அதனால் அது வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். மூணு மசாலாஸும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இல்லைன்னா லைட்டாக அடி பிடிச்சிற மாதிரி ஆயிரும். அதனால் நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருப்போம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆற வச்சு இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைக்கணும், அப்போ தான் வந்து நமக்கு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். ஓகே, நான் இப்போ இதை வந்து ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறேன். தண்ணியும் இதுக்கு அளவாக ஊற்றிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வறுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு பற்ற வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு ஊற்றணும் கண்டிப்பாக. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த சுவை உங்களுக்கு இன்னும் சூப்பராக வரும். தேங்காய் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். அதில் வந்து நான் வந்து கொஞ்சம் கடுகு சேர்த்துறேன். கடுகு சேர்த்துனதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இதை நல்லா ஒரு வணக்க விட்டதுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வணங்கணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுது. நீங்கள் அதை கண்டினியூவாக ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நான் அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் கம்மியாக சேர்த்துனாலே போதும். இதுக்காக இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வணங்கும் போதே நம்ம லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் லைட்டாக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 கப் அளவுக்கு தக்காளி சேர்த்துறேன். தக்காளி சேர்த்து அந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். இதில் அந்த அளவுக்கு நம்ம வதக்கிட்டே இருக்கலாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தக்காளி மேஷ் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி லைட்டாக வெந்த மாதிரி இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் மேஷ் ஆகணும். ஸோ ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் 2 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஜாரில் இருக்கிற எக்ஸ்ட்ராஸோடு சேர்த்து அந்த தண்ணியை உள்ளே மிக்ஸ் பண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இது நல்லா ஒரு கலரி விட்டுக்கலாம். இது லைட்டாக கொதிக்கும் போது நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் நல்லா கலரி விடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் சிக்கன் ஆட் பண்ணலாம். சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக ஒரே ஒரு கலர் மட்டும் கலரி விட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் ஓப்பன் பண்ணி ஒரு கலரி வச்சுட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி 25 மினிட்ஸில் 5 மினிட்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி நல்லா கலரி விட்டு மூடி வச்சுட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது முடிஞ்சதுன்னே சொல்லலாம். இப்போ நான் லைட்டாக இதில் பெப்பர் போடுறேன். பெப்பர் போட்டு ஒரு கலரி விட்டுட்டு அதை சிம்மில் வைக்கிறேன். சிம்மில் வச்சு நம்ம 1 நிமிஷம் மட்டும் இதை ஃப்ரை பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நம்ம மல்லித்தழை ஆட் பண்ணி இறக்கி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்தறுத்த சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ.